வணக்கம். சரிப்பா சரி. மகாதேவா அரோகரா. நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு நல்லவனா வல்லவனா வாழும்படி அனுபவிக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் ஐயா. மகாதேவா சந்தோஷம் சங்கர் ஐயா. என்ன பாப்பா நல்லா நல்லா வெள்ளத்தால் அழியாது வெள்ளத்தால் அழியாது வெண் தணலில் வேகாது வெண் தணலில் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறை என்று குறைவுறாது ஒரு கொடுத்தாலும் நிறை என்று குறைவராது அது கள்ளருக்கோ பயமில்லை அது கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிகையில் அது காவலுக்கோ மிகையில் அப்பேற்பட்ட கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க ஊரெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ ஓ ஊரெல்லாம் பொருத்தேனோ உழுவதேனோ உழல்வதேனோ ஓ உழவதேனோ உழல்வதேனோ உழுவதேனோ உழல்வதேனோ உழவதேனோ ஏன் கேட்டா அது அழியாத செல்வம் இந்த கல்வி அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த எந்நாட்டிற்கு பொன்னாள வெளிவரும் இந்த தெருக்கூத்து மட்டுமல்ல இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஆலம்பாடி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தெய்வத்திற்கும் மற்றும் அமர்ந்திருக்கூடிய அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கை அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் பணிவான வணக்கம். என்னுடைய விளக்கம் நல்லா உற்று பாருப்பா. பார்த்தா பாம்பு குட்டியா மேது பட்டையும் கொட்டையுமா இருக்கிறீங்க, புது புது கந்த போடுகிறீங்க. அப்பா நான் சங்கரர் சடாதர் மூர்த்தி அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்கு பெருமான் பரம கடவுள் நான் தான். பாமர மக்கள் எல்லாத்துக்கும் படி அளக்க பரமடலாம். நான் தான். பெருத்த சந்தேகம். ஆமாயா, ஆதில வந்த பரமகடல, பாதில வந்த பரமகடல, மூணாவது வந்த பரமகடல, இப்ப வந்த பரமகடல. பெருத்த சந்தேகம்னா ஆதில வந்த பரமக்கடவுள் மரக்காசுரனை கோவில் அளவா போட்டார். இரண்டாவது வந்த பரமக்கடவுள் மரக்காசுரனை தலைவெட்டி போட்டார். மூணாவது வந்த பரமக்கடவுள் கிலோவள கொடுத்தார். நாலாவது வந்த பரமக்கடவுள் சுமாட்காடல கொடுத்தார். இந்த அஞ்சாவது வந்த பரமக்கடவுள் அந்த சுமாட்காடை ஸ்கேன் பண்ண உடனே 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அரிசி குறையுது. 2 கிலோ சர்க்கரைக்கு 150 சர்க்கரை குறையுது. 1 கிலோ பருப்புக்கு 85 கிராம் குறையுது. நாளுக்கு நாள் அளவு குறைஞ்சு கொண்டே வருகிறது. 2026 வரக்கூடிய பரமக்கடவுள் அள்ளி குடிப்பீங்களோ எண்ணி குடிப்பீங்களோ சந்தேகமாகவே இருக்கின்றது. திருவண்ணாமலையில மட்டும் அள்ளி கொடுக்க தயாராகிறாங்க. அது 5 ரூபாயா தெரியல, அது 3 ரூபாயா தெரியல. பரமகடல மட்டும் மாசமா இருக்கு. ஆனா 2026 வர பரமக்கடவுள் அள்ளி கொடுப்பாரா இல்ல எண்ணி கொடுப்பாரா? இந்த 4 ஈஸ்வரல எந்த ஈஸ்வரன் நாளுக்கு நாள் அளவு குறைஞ்சு கொண்டே வருகிறது. அப்ப எந்த பரம கடவுள் நீ படியாளர்கள் சொல்றீங்க. யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் அப்பா உங்களுக்கு அப்பேற்பட்ட சந்தேகத்தை விளக்கமா சொல்றேன். 2021 2022 50 கிலோ அரிசி 25 கிலோ ஓடி போச்சு. இந்த சிவனை பார்க்க வேண்டுமானால் ஓர் வாரம் என்பது, ஓர் மாதம் என்பது, ஓர் வருடம் என்பது, 365 நாள், 4 யுகம் என்பது. அத தெரிஞ்சா அங்க படிக்கிறதா நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். கிரேதா துவாபரி கலியுகம் 4 யுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். இந்த கலியுகம் துவாபர யுகம் 8,64,000 8,64,000 வருடம். கிரேதா யுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். கிரேதா யுகம் 17,28,000 17,28,000 வருடம். இந்த 4 யுகம் ஒன்றாக கூட்டினால் அது ஒரு சதுர்யுகம். இந்த சதுர்யுகம் 1000 கூடினால் அது ஒரு மகாயுகம். அப்போதான் தேவர்களுக்கு ஒரு அப்பலாம் ஒரு சிட்டி நேரத்துல பாருங்க 50 வருஷம் 70 அப்பலாம் நம்ம எப்ப பிறகுறோம் ஒரே சிட்டிக்கு நேரத்துல 60 வருஷம் 80 வயசு 90 வயசு 120 வயசு சேர்த்து விடுறோம். ஆமா, ஒரு சிட்டியில
அப்பெல்லாம் இவரை பார்க்க எவ்வளவு தவம் இருக்கும். இவ்வளவு காலம் கடந்தால் கடந்தால் 33 தேவர்கள், 44 ரிஷிக்கூட்டம், அஷ்டவசுக்கள், அஷ்டதிக்குமாரர்கள், நவநாத சித்தர்கள் இவ்வளவு காலம் கடந்து என்னை பார்க்க வேண்டுமானால் ஒரு க்ஷணம் தரிசிக்கலாம். ஒரு நொடி ஒரு காலங்கள் கடந்தால் ஒரு வினாடி ஒரு இவர் தரிசிக்கலாம், என்னை பார்க்கலாம். அந்த நாள் முதல் முதல் இந்த நாளில் வரை வருகின்ற நாட்கள் முதல் அனைத்து காலங்களிலும் மதியலுக்கு ஒரே பரம கடவுள் யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் மதியலுக்கு பரம கடவுள் நான் ஒருவன். ஓம் நமச்சிவாய. எதுக்கு அப்படி கும்பிட்டேன்? திருநாவளி போயிருக்கீங்களா? மலை இருக்கீங்களா? போயிருக்கேன். வடிகட்டி எண்ணி பாப்பாங்களா? எண்ணி பார்த்தாங்க. எதை பார்த்தேன்? வடிகட்ட சேலை அம்மா ஜாக்கிரதையா புது சேலை என் மகனை ஒன்று கீழ் வந்து பண்ணிடுவான். போய் சொல்ல சம்பளத்தை புடிச்சு நானும் வாத்தியார் பார்க்க மாட்டேன். புடிச்சு நானு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் சம்பளத்தை வேற எதுவும் பிடிக்க மாட்டேன். அதை விடு. இந்த திருக்கைலாயம் அது ஒரு திருவண்ணாமலை அமரக்கூடிய இந்த சிவபெருமான். அப்பா எனக்கு 2 மனைவி. ஆமா, என் தலை மீது கங்கை சரீரமாக 2 மனைவி 2 பிள்ளை. எந்த குறைபாடு கைலாயத்தில் கிடையாது. எனக்கு 9 பண்ணாடி யாருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணி வைங்க. யாருக்கு? எனக்குதான். அடுத்த தைமாசம் வரைக்கும் நீ பொறுத்திருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. அதான டைம்ல வாங்கியே உடம்பு காப்பு டைம் எல்லாம் உதவாங்க. சரி, அது விடு. வேலை செய்யுது. ஆனால் என்னுடைய அதிகார்கள் அப்பன் சுந்தர மாணிக்கவாசர் சம்பந்த திருநாவுக்கரசர் அதிகார்கள் நிறைய பேர். எக்கச்சக்கமானவர். குறைபாடு கிடையாது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சம்போ சிவ சங்கரா. ஒன்ன போடு கட்டியாருங்க. ஓ அத்தா நான் சொல்ல மாட்டாங்க. அங்க வா அங்க வா. வா பாப்பா வா பாப்பா. வா பட்டு வந்துரு. ஓடி அங்கடா ஓடி மக்களா ஓடி வந்துரு. ஓடி வந்து டேய் வந்து டேய் மந்தி போடு அங்க வந்துரு பட்டு வா. ஓடி பாப்பா நான் நாலடியா தூதிக்கும் மெய்யன் நான் கருணையும் தந்தவன் வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளையாக சென்றவன். அப்ப யாரு? அந்த திருவண்ணாமலை திருக்கைலாயம் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தவன். கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் கட்டி முடித்தவன் வல்லாள மகாராஜா. அப்படி கட்டி முடித்து உன்னை போன்றவர் கேட்டார், அடடா இந்த சிவபெருமானுக்கு இவ்வளவு உயரமான பெரிய கோபுரம் விசித்திரமான கோபுரம் எந்த புண்ணியமா கட்டினாரோ அப்படி கேட்டார். அப்ப வல்லாள மகாராஜா சொல்றார், ஐயா இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்தவன் நான் தான் கட்டினேன். நான் என்று சொன்னதால் இந்த சிவபெருமான் அந்த வாயற்படி வருவது கிடையாது. போடா, இதுக்கு மேல அந்த வாயற்படி நான் வர மாட்டேன். நான் தான் சொன்ன வார்த்தையால
ஆமா. அந்த வாசல் வாயப்படியில வரவில்லை. அதனால் அந்த ராஜகோபுரத்தை விடுத்து வடக்கு பக்கமா 4 கால் மண்டபம் அன்றாட வருவது உள்ளே செல்வது. இப்படி காலம் கழிக்கின்ற போது அந்த வல்லாள மகாராஜாவுக்கு 2 மனைவி, மல்லம்மா செல்லம்மா. 2 மனைவி திருமணம் செய்தும் அவனுக்கு பிள்ளை என்பது இல்லை. கடைசி நேரத்தில் ஏமா அவன் உயிரை புடிச்சிட்டான். வல்லாள மகாராஜா உயிர். ஆமா, அவனை எடுத்து அடைக்கலம் செய்ய பிள்ளை இல்லை. அதனால் இந்த சிவபெருமான் நானே சென்று என் கேட்ட ஆயிரம் இருந்தாலும் எனக்கு ஆலயத்தை கட்டி முடித்தவர். அதனால்தான் கல்லுக்குள் தேரைக்கும் நான் கருணையும் தந்தவர் வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளையாக சென்றவர். அப்ப அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை ஒன்று தெரியுமா? இப்படி சக்தி இல்லையே, சிவன் இல்லை, சிவம் இல்லை, சக்தி இல்லை, இருவருமாக நின்று வரம் கொடுப்பது தர்மசாஸ்திரம். அதனால் காலதாமதம் இல்லாமல் என் சரீரமாக உமா மகேஸ்வரி அழைத்துவார்கள். இப்படியாக கைலாய கைலாயவாசம் மனைவி உமா பார்வதி இருப்பார். Now
வந்துட்டியாமா பட்ட தண்ணி. ஆமா ஆமா சாராய தண்ணி. வாங்கய்யா, வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் வணக்கம்ப்பா, வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ வேண்டும். அப்படியே கிட்டம்மா. என்னப்பா அனந்தனை கூப்பிட்டா பட்ட தண்ணி வர? ஏய் குடிக்குது நம்ம இப்பலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல பிள்ளையாரு. எப்பா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி கடாஜபுர சபை, இப்ப கலக்கல் சபை. கலக்கல் சபையாகி போதேவி சபையாகி போயிட்டா. சரி லட்சுமி கடாட்சம் முறையில் சபையிலமா அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணத்தனவாங்க அனைவருடைய பாதத்திற்கும், இன்னும் இனாரப்பனுடைய பாதத்திற்கும், நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கும், நாடக அன்பர் அனைவருக்கு தங்களுக்கும் அடியே ஒரு கோடி வணக்கம் வணக்கம் வணக்கம். என் விளக்கம் புரிந்ததா? எப்படி? பார்வதி பார்வதி உமா பார்வதி உமா மகேஸ்வரி. பார்வதி உமா மகேஸ்வரி அப்படின்னு சொன்னா கைலாயமே பொற்பிடமாய் அமர்ந்தருளி, கைலாயமே பொற்பிடமாய் அமர்ந்தருளி 2011 நேத்திரத்தை படித்தருளி 2011 நேத்திரத்தை படித்தருளி அந்த பரம கடவுளுடைய உடல்ல சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பார்வதி பார்வதி ஈசனுடைய உடல்ல இடபாகம், சரியா ஒரு உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள். எள்ளுக்காய் பிளந்தா எப்படி சரி பாதியா பிளருமோ அதை போல பாதி உடல், ஒரு கண்ணு ஒரு காது, பாதி வாய், ஒரு கை, ஒரு காலு, பாதி உடல். வாய் கோணியா கூட அப்படியே. ஆமா, பாதி உடலை பெற்றவள்
பார்வதி 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 ஆமாண்டா. ஆனா எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டுதா? ஆமா. எப்படி வாயாடவே தெரியாத வாயாடி வாயாடி வாயாடி. உலகத்துல பழமையை சொல்லி ஐயோ உங்க பெரிய வாயாடி முண்டை யாரை பார்த்து வாயாடி முண்டை? ஐயோ அங்க என்ன வாயாடுவா உன் ஊர்ல? உன் தங்கச்சி அக்கா தங்கச்சி சித்தாத்தா பெரியத்தா சின்ன மாமியா பெரிய மாமியா அவ என்ன வாயாடுவா? நான் கொத்துல கொடியில அவ என்ன வாயாடுவா? நான் வாயாடி கிடையாது. யாரை பார்த்து வாயாடி சொன்னேன்? யார் தெருப்பாக வந்துடாது. ஆமா என் பொண்டாட்டி வாயாடி கத்துக்குவா. ஐயோ முன்னாடி ஒண்ணு தெரியாது. அப்படியே முன்னாடில பூச்சி மாதிரிக்கிறா. நீ வந்துட போறா? சரி 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 கண்டுபிடிச்சு இன்னொரு போறேன். என்ன ஏண்டா பொண்டாட்டி நினைச்சாலே அழுகுறா. பொண்டாட்டி நினைச்சாலே அழுகுறடா. சரி கிடைக்கடா கிடைக்கடா கிடைக்கடா. நான் பார்த்து வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நல்லா பேசுறான். கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் உன்னோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்க. எப்படிதான் நடக்கும்? தாலி எடுத்து தாலி கையால நான் தாலி எடுத்து குடிச்சு நான் கல்யாணம் பண்ணி உனக்கு பைசா கல்யாணம் பண்ணி சரி பூபதி டே ஒழுங்கு மரியாதை பேசுறா. என்ன எதுக்கும் பயப்படாத. நான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண பட்ட பேருன்னு சொன்னே. வாயாடவே தெரியாத வாயாடின்னு சொன்னா எப்படி? ஈசனோடு அந்த பரமேசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி வாதாடி வாயாடி. ஆமா எந்த நேரமும் பார்த்தாலும் சிவபெருமான் மட்டும் வாதாடுற. ஆமாண்டா. எங்க குடும்பத்துல எந்த நேரமும் சண்டையே தான் வந்துட்டு இருக்கோம். அரசிக்கு ஆரம்பிச்ச குடும்பம் யாரை பார்த்து காயம் சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ அந்த பரம்பரை குடும்பம் பாரு எப்ப பார்த்தா சண்டை அடிச்சு அது ஒரு சீர்ஷ குடும்பம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ ஐயோ ஏண்டா சிரிச்சு குடும்பம் காரி உண்ட குடும்பம்னா என்னடா நினைச்சீங்க நீ? அந்த மாதிரி ஒண்ணு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி குடும்பம் ஆனா பூபதி நீ சொல்றது நியாயம்தான். எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டு பாக்குறவங்க கேவலமா தான் பேசுறாங்க. ஆனா எங்க ஆம்பளையனை பார்த்தா அந்த ஈசனை பார்த்தா எனக்கு கோபம் தாண்டா வருது. ஒரு வீட்டுக்கார பார்த்தா எனக்கு ஆசை வருது. கோபம் வருதா? ரொம்ப நாளா கோபம் தான் வச்சிருப்பாங்க. ஏண்டா ஏண்டா கோவம் தான் வருதுன்னு சொன்னா அவரு பாக்குறது அவர் பார்த்தா அவர் ஏன்னா இடம் இருந்தா அவர் ஏன்னா தூரமா இருந்தா அவரே நினைச்சுக்கிட்டு இருப்பா. சாப்பிட என்ன பண்றாரு போறாரு வராரு நினைச்சுட்டே இருப்பேன். ஆனா அவரு நேரம் முகத்தை பார்த்தா கோபம் தாண்டா வருது. ஏன் கோபம் வருது? ஏன் கோபம் வருதுன்னு சொன்னா டேய் அப்படி அவரு ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? காளை மாடு. காளை மாடு. ஆமா. நான் ஏறக்கூடிய வாகனம் தம்பி. அப்போ சிங்கம் என்ன நினைக்கும்? எப்படா அந்த காளை மாடு கடிக்கும் 2 வாய் ரத்தத்தை குடிக்கும் ஊட்டி புடிச்சு கடிக்கும் அப்படி என்ன பிடிக்கும். அப்போ வாகனமே எங்க 2 பேருக்கு சரி இல்லாத இருக்கு. ஆமா. அப்ப வாழ்க்கை குண்டக மண்டக தான். எங்க குண்டக மண்டக என்னது? கத்து குத்துலான வாழ்க்கை. கத்து குத்துலான பாரு எங்க ஒரு மத்திய குடும்பத்து வாழ்க்கையா தம்பி. ஆனா அவரை பார்த்தால் எதனா தெரியாத கேள்விக்கு கேட்பது. ஈசனுக்கு தெரியாத கேள்வி கேட்பது. அவர் சொல்ல தெரியாம முடிப்பது. அப்போ கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து அடே பார்வதா நீ காலியா போ காலியா போ காந்தி காமாட்சி விசாகப்பட்டினம் விசாலாட்சி துபாய் துர்க்கைமா அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி பள்ளிப்பட்டு வெள்ளி அப்படி சாபத்தை கொடுப்பது. எந்த நேரமும் அவரை பார்த்தா கோபம் வருது. நான் கேட்காத கேள்வி கேட்பேன் அவர் கோபம் வரும். மறுபடியும் எனக்கு சாபத்தை கொடுத்து இப்படி அங்கங்கே நின்று பெண் தெய்வம் எத்தனை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ ஆமா அனைத்தும் நான் தாண்டா தம்பி. கண்ணி மாட்டீங்களா? ஆமா. கேள்வி கேக்குற கேள்வி இங்கிலீஷ் என்ன கேட்பி அவரா? அவருக்கு தெரியாத கேள்வி கேட்கறது இங்கிலீஷ்ல கேட்கறது. இங்கிலீஷ்ல தமிழா கேட்டேன். அப்படி கிடையாதுடா. இந்த உலகத்துல எது உண்மையா இருக்கு எது பெரிது எது பொய் அப்படின்னு தெரியா. பொய் எது பிய்யு நீ பேசுற ஒழுங்காதான். அதனால தம்பி இன்னைக்கு குடும்பத்தை சண்டை வேணடா. ஆமா குடும்பத்துக்கு அதனால எந்த நேரமும் குடும்பத்தை சண்டை போட்டே பாக்குறவங்க கேவலமா பேசுறாங்க நீயே சொல்ற. அதனால நீ குடும்பத்தை சண்டை வேணாம் கண்டிப்பா. அதனால எங்க இருக்க பாத்துட்டு போ. தீத்து கட்டிட்டு அப்படி பூபதி வெள்ளி அம்பலத்தில் ஈசன் அமர்ந்திருக்காரா? அப்ப பாத்துட்டு போ.
இதுமா டேய் டேய் சொல்லுங்க ரசம் பரவாயில்ல இந்த சில்லாக்கோல கொடுங்க செல்மர் குத்தி குத்தி இது சில்லாக்கோல் அல்ல, வேற இல்ல ஆக்கல் அழித்தல் படைத்தல். நாங்கள் மூவரு அடையாளம் என்று சின்னம் திரி சூலம். என் மகனை உனக்கா கல்யாணம் பண்ணி வைப்பேன். தாண்ட மாட்டேன் பிள்ளை அம்மா பட்டி பாப்பா மட்டும் ஒரு போயிட்டு ஆவி வேற வரைக்கும் விட மாட்டேன். அம்பலத்துல ஈசன் அமர்ந்திருக்காரா? நேரா போறேன். ஈசனை பார்த்து நான் வந்திருக்கேன்னு உங்க சொல்லாத. என்ன சொல்ல தெரியுமா நீ? உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? நான் சொல்றத நீ சொல்ற. ஐயா பரவாயில்லையா? உன்னை பார்ப்பது உங்க அம்மா வந்திருக்காங்க. உலகத்திற்கே படி அளக்க பரமசிவன் நான். ஆமா. எனக்கு அம்மாவா? ஆமா. அப்படியா? இங்க வா. நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு. உங்க அப்பா உன்னை வர சொன்னாரு. என்னது? உங்க அப்பா வர சொன்னாரு. அவர் எனக்கு அப்பாவாமா? ஆமா. அவர் எனக்கு அப்பாவாமா? டேய் பூபதி, எந்த வகையில அவர் எனக்கு அப்பா? அத முதல்ல நீ ஏம்மா, அந்த அம்மாவுக்கு எந்த வகையில நீங்க அப்பா அத கேட்டு சொன்னாங்க. அப்படியா? எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை நீ போய் கேட்டு வா. எனக்கு நடுப்பா நீங்க. ஏய் போடா. என்னாச்சு? என்ன சொன்னாரு? மயில புடுங்க சொன்னாரு. அந்த ஐயாவுக்கு எந்த வகையில அம்மா அதை கேட்டாரு சொன்னாரு. சும்மா எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீ அம்மா, அவருக்கு நான் அம்மா. அது அவருக்கு தெரியுமாமா? தெரியணுமாமா? டேய், ஒரு குடும்பத்துல ஒரு பொண்டாட்டி கேட்டு ஆம்பளை தெரிஞ்சுக்குவானா, இல்ல ஆம்பளை கேட்டு பொண்டாட்டி தெரிஞ்சுக்குவாளா? ஒரு உலகத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு பொண்டாட்டி போய் ஆம்பளை கேட்டு தான் தெரிஞ்சுக்குவா. உன் பொண்டாட்டி உன்கிட்ட என்னன்னு கேப்பா? இன்னைக்கு எவங்கிட்ட போட்டு ஒருத்தர் கேப்பா. உப்புல மாதத்துல பருப்புல அரிசியில அது இல்ல இது இல்ல அப்படியா கேப்பா. தானா போடுவான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு கொடுக்குறாங்க. யாருமா மாட்டேன், இவரே தான் வீட்டுக்கு வருவாரு. நீ பண்ண ஒரு பக்கம் செல்லும். நீ வரும்போது சங்கிலி போட்டு பூட்டு நடக்க. நீ நிமித்திரியா இல்லையா? வேற நிமித்திராமா? இது கல்யாணம் அதனால அப்படியே கல்யாணமா பண்ணாலும் ஒரு பிச்சைக்கார கல்யாணம் ரோட்ல குறைப்பான். நீ கல்யாணம் பண்ணி வயசுல கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் வேணாம் சொல்லு. வேணாம் சொல்லி அப்புறம் நான் அதனால அவர் தான் சொல்லணுமா எந்த வகையில எனக்கு அப்பா அவர் அப்பான்னு? அப்பா, ஒரு பெண்ணானவள் அமைதியா வந்து கணவனிடம் தெரியாத கேள்விகளை கேட்டால் சொல்லலாம். வரும்போதே உங்க அம்மா வந்திருக்கான்னு சொன்னா எந்த வகையில எனக்கு அம்மா அத அவத்தான் சொல்லணும். என்னடா ஆச்சு? கூலி ஆளு போக 4 மூட்டை ஆச்சு. இந்த வாட்டி உளுந்து ஏமாத்திச்சு. நீதான் சொல்லமா எந்த வகையில அந்த ஐயாவுக்கு அப்பான்னு. இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி. இந்த ஈசனையும் படைத்தவள் இந்த சக்தி தான். அவரை படைத்ததால் அந்த வகையில நான் அவருக்கு அம்மா. அவர் எந்த வகையில எனக்கு அப்பா? ஐயா பரமகருங்க, இந்த உலகத்தையே படைத்தல அந்த சக்தி, உன்னையும் படைத்தல அந்த சக்தி. உன்னை படைத்ததால் உனக்கு அம்மா. நியாயம்தான். இந்த சிவனை படைத்தவள் சக்தி. ஆமா. என்னை படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா. ஆனால் என்னை படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தார். ஆமா. அப்ப எங்க மச்சான் பார்த்தார். நாராயணன், தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது. அப்படி என்று ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றிக்கண்ணாக பதிய வைத்தார். ஆமா. என்னுடைய நெற்றிக்கண்ணினால் அவருடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக நான் படைத்தேன் அவளை. அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இதெல்லாம் கேட்கறது என் தப்பா? இப்ப புரிஞ்சு போச்சாப்பா? உலகத்துல அம்மை எப்படி யாரு கேட்டா? அம்மை எப்படி யாரு கேட்டா? அம்மை எப்படி யாரு கேட்டா? அப்பா நீ அம்மாவா? புரிஞ்சு போச்சே. சரி விடு.